டாக்டர் இன்னும் வெறும் 6 நாள் தான் இருக்குங்க டாக்டர் நாமினேஷன் ஃபைலிங் வந்து தொடங்குறதுக்கு. பட்டு இன்னும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இவர்களால் இறுதி செய்ய முடியாத அளவிற்கான சூழல் தான் நம்ம காணப்படுகிறது. இன்னும் அதிமுகவை பொறுத்தவரை 2 பார்ட்டிக்கு தான் அவங்க வந்து 3 பார்ட்டிக்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே நிறைய எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னும் நைட்டே முடிவு பண்ணிடுவோம் நாங்கள். பட் ஒன்றும் முடிவாகலை. கொஞ்சம் இந்த எலெக்ஷன் இந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யக்கூடிய இந்த எலெக்ஷன் நடைமுறையில் ஒரு பெரிய ஆளுமையை இந்த 2 கட்சிகளாலையுமே செலுத்த முடியாத ஒரு சூழல், ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா டாக்டர் இந்த எலெக்ஷன்ல இந்த 2 பார்ட்டியுமே? கண்டிப்பாங்க. இந்த 2 பார்ட்டியிலும் குறிப்பா வந்து இந்த ஷீட் ஷேரிங்களை வந்து அந்த அளவுக்கு சரியாக செய்யல. அது மிக வருத்தத்தை தருகிறதா சொல்லுவோம். குறிப்பா நம்ம ஒரு பார்ட்டி எடுத்துக்கலாம், மதச்சார்பற்ற முற்போக்கு அணி, செக்யூலர் சோசியல் ஃப்ரண்ட். அப்போ அந்த அணியினுடைய தலைமை வந்து திமுக தலைமை. திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகச்சிறப்பாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கூட்டணியை ஒருங்கிணைத்து எப்படி தாய்கோழி வந்து ஒரு குஞ்சு கோழியை அரவணைத்து செல்லுகிறதோ அதே போல கடைசி வரைக்கும் கொண்டு போனார். ஆனா கடைசியில வந்திருக்கக்கூடிய இந்த ஷீட் ஷேரிங் இதுல வந்து மிகப்பெரிய மன உளைச்சலையும் தவறுதலையும் சரியான போக்கையும் கடைபிடிக்கலதான் அப்படின்னு தோணுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் மத்தியில ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது என்ன எல்லாத்துக்குமே உருவாயிருச்சு. அவர் கடைசியில கொண்டு வந்த பல்வேறு விதமான திட்டங்கள், தமிழ் புதுவல் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், பாதம் காப்போம் திட்டம், எல்லா திட்டங்களும் மக்கள் மத்தியில ஊறி போச்சு. வெற்றி உறுதி என்கிற நிலைப்பாடு இருக்கு. அப்படி நிலைப்பாடு இருக்கக்கூடிய தன் கூட்டணியை அரவணைத்து போவதிலும் அதுல சீட் ஷேரிங்ல இருக்கக்கூடியதிலும் மிகப்பெரிய அதை வந்து கையாண்ட விதம் வந்து சரியாவே இல்லை. அப்படி கையாண்டதுனால என்ன ஆகும், தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி, மன உளைச்சல். அவர்கள் வந்து ஒரு மன உளைச்சலுடைய விளிம்பினுடைய நிலைக்கே போயிருக்கிறாங்க, அப்படித்தான் சொல்லணும். சார் கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கொஞ்சம் குறைக்க முடியும்? கொஞ்சம் எக்கோ அடிக்குது. அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல வர்றேன். திருமணம் நிச்சயம் ஆயிருச்சு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிருச்சு, அது கன்ஃபார்ம் பத்திரிகையில அடிச்சாச்சு. கடைசியில ஏன் சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு கல்யாண மண்டபத்துல சண்டை போட்டு திருமணம் பண்றீங்க? என்ன காரணம் அது? அப்போ அந்த 2 கூட்டத்தாருக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்காதா? உதாரணத்துக்கு அவர்கள் அணுகிய சிபிஎம் அணுகிய விதம், அதே போல விசிக கட்சியினுடைய அணுகிய விதம் மிக மிக மன வருத்தத்தை தான் தருதுன்னு தான் பார்க்கணும். சார் ஒரு டேட்டா சொல்றேங்க, ஒரே ஒரு டேட்டா சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய கணக்குப்படி பார்த்தாவே ஒரு திமுக கூட்டணி அவர்கள் வந்து நிற்கக்கூடிய இடம், அதாவது அவர்களுடைய சின்னத்திலே கிட்டத்தட்ட 177 இடங்கள் அவர்கள் நிற்க முடியும் இப்போ. அதாவது அவர்கள் தனியாக நிற்கக்கூடிய இடம் வந்து 160. 9 இடங்கள் வந்து திமுகவினுடைய சின்னத்தில் நிற்கிறார்கள். அதாவது வந்து நீங்க சொல்ல போனா எம்டிஎம்கே, ஐயுஎம்எல், எம்என்எம், கொங்கு நாடு, இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 8 கட்சிகள், ஒரு 9 கட்சிகள். அப்புறம் சிறு சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய 8 கட்சிகளுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டோம்னா 2ஐயும் கூட்டுனா 160 கூட்டல் 9 கூட்டல் 8ன்னு போட்டா 177 இடங்கள் அவர்கள் நிக்கிறாங்க. கடந்த கால 2021 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதில் 188 நின்னாங்க, 133 வெற்றி பெற்றார்கள். அவர்கள் என்று தனியாக 125, 8 வந்து மற்ற கட்சிகள் வந்து அவருடைய சின்னத்தில் நின்றார்கள். ஆக ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கக்கூடிய கூட்டணி, ஒரு ஓட்டத்திலே முன்னாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி, கடைசியில் இருக்கக்கூடிய சீட்டு பங்களிப்பிலே இவ்வளவு பெரிய குளறுபடிகளையும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் உண்டு பண்ணது மக்கள் மத்தியிலே கண்டிப்பாக ஒரு அதிருப்தி தான் ஏற்படுது. அதனால அதன் கையாண்ட விதம், ஒருவேளை திமுக தலைமைக்கு மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்த விதமும் சரியாக இல்லை என்றுதான் புலப்படுகிறது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க.
இது திமுக பொறுத்த வரைக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதுல யாரு தலைமை அப்படிங்கறதுலே மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதாவது சார், நான் அதிமுகவினுடைய திராவிடத்தை பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை மதிக்கிறேன்னா, ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தலைப்பின் பேரில் அவர்கள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஷீட் ஷேரிங் பண்ணா யாரு சார் பண்ணணும்? எடப்பாடியார் தானே பண்ணணும். எடப்பாடியார் போய் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அன்புமணியும் டிடிவி தினகரனும் தனியாக போய் டெல்லியிலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்ன வேலை இருக்கிறதாங்க? அவர்கள் எங்க வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அலுவலகத்திற்கும் எடப்பாடி தான் பார்த்து இது பண்ணணும். அப்ப அதிமுக அந்த இருக்கக்கூடிய கூட்டணியிலே ஒரு அதிகார பலம் அதிமுகவுக்கு இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. அதாவது அமித்ஷா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பியூஷ் கோயலின் மூலம் நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டணியிலே இவரும் ஒரு அங்கம் வகிக்கிறார், இவருக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்று தெரிகிறது. அப்ப அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஷீட் ஷேரிங், அந்த ஷீட் ஷேரிங்ல குழப்பம் வருவது என்பது நியாயமானதுதான். அதுல பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக மத்தியிலே ஒட்டுமொத்தமாக ஒரு 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 இந்த கூட்டணியை 10 வருட காலமாக கட்டி காத்திருக்கக்கூடிய தலைமை ஷீட் ஷேரிங்ல குழப்பம் ஏற்படுத்தி ஓரளவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இது என்னுடையதல்ல, மற்ற இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை. ஆக இந்த சூழ்நிலை இன்னும் கூட பாருங்க, மக்கள் நீதி மையத்திற்கும் இன்னும் தேமுதிக அவர்களுக்கு சீட்டு ஒதுக்குவதற்கு இன்னும் இன்னைக்கு நைட்டு தான் நடக்க போகுது. நாட்கள் குறைவாக வந்துருச்சு. இது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒருவேளை மக்களை 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, கட்சிக்குனே போடக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இந்த தாக்கத்தை அவர்கள் ஒரு மக்கள். 2வது இடைநிலை மக்கள், அவர்கள் யாருக்கு போடலாம்னு ஊசல் ஆடிட்டு இருப்பாங்க. 2. 3வது எதிர்கட்சிகள்னு வச்சுக்கலாங்களேன். இதுல யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினா, கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மன வலிமையை குறைக்க செய்யும். இப்போ ஒரு விசிக கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், சிபிஎம் ஆக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், மன வலிமையை சொல்லியும். ஆக அரவணைத்து செல்ல போகக்கூடிய கட்சி இதில் சறுக்கிவிட்டது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதை எப்படி சரி செய்ய போகிறது, எப்படி கொண்டு வர போகிறது என்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. பூபதி ஜான் சார் வணக்கம். பூபதி ஜான் சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு கட்டத்தில் சார் சமரசங்களுக்கு திமுகவும் தயாராகி விட்டது, விட்டு கொடுத்தலுக்கு அது யார்கிட்ட வேணா இவங்க பேசிட்டு வரட்டும், கடைசியா நம்மளே கொடுத்துக்கலாம், நம்ம கிட்ட இவங்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இவங்க யார் மூலமா வேணா கேட்டுட்டு வரட்டும், கடைசியில கொடுக்க போறது நம்ம தானே அப்படிங்கிற மாதிரியான மனோநிலையில் அதிமுகவும் வந்துவிட்டது அப்படிங்கறத இந்த தேர்தல் காட்டி கொண்டு இருக்கிறதா சார் நமக்கு? ஆமா சார். இப்ப உதாரணத்துக்கு 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். திமுகவினுடைய கட்சியினுடைய சிறிது வழக்கம் என்ன அப்படின்னா, இந்த கடைசி சமயத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் முன்னா இருந்தாலும் விசிக கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் மற்றும் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் மற்ற முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் கொள்கை கூட்டணியோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சார். சரி. ஏன்னா எப்படி உதாரணம்னா, தான் முன்னே போட்டியிட்ட தொகுதியை விட ஒரு தொகுதி குறைத்து கொண்டும், 2வது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவோ பாடுபட்டு எவ்வளவோ அவர்களுடைய பேச்சுவார்த்தை இருந்த பிறகு மன கஷ்டத்தில் இருந்த போதும் அவர்கள் கொடுக்கப்பட்ட தொகுதியை வாங்கி கொண்ட பிறகும் ஒரே ஒரு ஒற்றை காரணத்திற்காக அந்த கூட்டணியில் தொடர்கிறார்கள். என்ன ஒற்றை காரணம்னா, எப்பேற்பட்டாவது சாதியை வைத்து மதத்தை வைத்து மக்களை துண்டாடி மக்களை பிரிவுபடுத்தி மதவாத சாதியவாத அரசியல்வாத கட்சிகளான பிஜேபி கட்சிகளும் மற்ற இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் இந்த தமிழ்நாட்டிலே காலூன்ற விடக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தனக்கு சிறிய வழிகள் ஏற்பட்டாலும் இந்த நாடு சரியாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு தலைநிமிர வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே கொள்கை கூட்டணியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எப்படி ஒரு உதாரணத்தை சொன்னோம் என்றால், ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று தனக்கான வழிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று பாடுபடுகிறானோ, அதே போல இந்த தோழமை கட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும், திமுகவினுடைய தலைமையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஒன்று. 2வது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்னதுன்னா, அதிமுகவினுடைய தலைமையில் மற்ற தோழமை கட்சிகள் எல்லாம் இருக்குமேயானால் திராவிடத்தினுடைய தலைமை அங்கு மேலோங்கி இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஓகே டாக்டர். ஓகே.